வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ், ஆட்டோ, ஐடி, டெலிகாம், பேங்கிங், ட்ரெண்டிங் செக்டர், ட்ரெடிஷ்னல் செக்டர், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்காங்க. இதில் இது கடந்த 5 வருஷத்தில் உருவான ஒரு செக்டர் டிஃபென்ஸ் செக்டர். ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று, பிரைவேட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிஸ், கவர்மெண்ட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ராங் வைப்ரண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியாக உருவாக்கம் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பிரைவேட்லயும் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறைய வெப்பன்ஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்க, மேக் இன் இந்தியா மூலமாக நிறைய மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. எவ்ரி காம்பனன்ட்ஸ், எவ்ரி வெப்பன்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ 6-fold ரைஸ் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பண்ணிட்டு வராங்க நம்ம கவர்மெண்ட்லையும். எக்ஸ்போர்ட் எக்ஸ்பான்ஷன் இப்போ சமீபத்தில் அதிகமாயிருக்கு. இதனால பிரைவேட் செக்டர் பிளேயர் ஒரு நல்ல ரோலை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, குளோபல் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பிரைவேட் பிளேயர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இந்த டிஃபென்ஸ் செக்டரில் சமீபத்தியமாக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் நிறைய போர் இதெல்லாம் இப்போ நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி போர் காலங்கள்லையும் சரி, நம்ம அதிக அளவு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டர் ஆரம்ப காலத்தில் வெளிநாடுகளை நம்பி தான் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. ஸோ மாற்றங்கள் பல டிஃபென்ஸ் செக்டரில் நடந்துட்டு இருக்கு. அதனால டிஃபென்ஸ் கம்பெனிகள் பிரைவேட்லேயும் இருக்காங்க, பப்ளிக்லேயும் இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு. ஸோ டிஃபென்ஸ் கம்பெனிகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மறைமுகமாக நம்ம நாட்டுக்கும் நம்ம சிறிதளவு உதவி செய்கிறோம் என்ற நம்பிக்கையில் டிஃபென்ஸ் செக்டரில் முதல்ல ஆரம்பத்தில் பிரைவேட்டில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனிகள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே. இது ஒரு பைசெல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை திறனாய்வு செய்து நீங்கள் இது நல்ல கம்பெனிகளாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிரைவேட் செக்டர் டிஃபென்ஸ் கம்பெனி ஆசாத் என்ஜினியரிங். உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1728 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 11,162 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 86 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6 ஆகவும், டெட் 0.17 இருக்கிறாங்க. அடுத்ததாக சோலார் இண்டஸ்ட்ரி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 13,853, மார்க்கெட் கேப் 1,25,355 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,282 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27 இருக்கிறது. டெட் 0.21. அடுத்ததாக பிடிசி இண்டஸ்ட்ரி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 16,648 மார்க்கெட் கேப் 24,945 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 61 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4 டெட் 0.04 இருக்குது. நான்காவது ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,112 உள்ளது. மார்க்கெட் கேப் 10,564 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 144 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 டெட் 0.39 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க. ஐந்தாவது கம்பெனி டேட்டா பேட்டர்ன்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,835 மார்க்கெட் கேப் 15,873 கோடியாக உள்ளது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 221 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14, ஒரு ஜீரோ டெட் கம்பெனி. பராஸ் டிஃபென்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 725 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,849 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 65, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10, ஒரு ஜீரோ டெட் கம்பெனியாகவும் இருக்குது. இந்த வரிசையில் பிரைவேட் நம்ம டிஃபென்ஸ் செக்டர் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பு, அதுக்கு அடுத்தபடியாக மிட் கேப் கம்பெனிகள் தான் இருக்கும். லார்ஜ் கேப் கம்பெனிகள் பெரிதாக இல்லை. சோலார் இண்டஸ்ட்ரி மட்டும் ஒரு லார்ஜ் கேப், மற்றவங்க எல்லாமே ஸ்மால் கேப்பு அல்லது சில மிட் கேப் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான். ஸோ நீண்டகால அடிப்படையில் பார்க்கறத விட ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கெல்லாம் இந்த கம்பெனிகள் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ நீண்டகால அடிப்படையில் டிஃபென்ஸ் கம்பெனி தேர்ந்தெடுக்கும் போது லார்ஜ் கேப் டிஃபென்ஸ் கம்பெனிகளாக தேர்ந்தெடுப்பது நல்லது கொடுக்கும். ஒரு ஷார்ட் டேர்மில் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிகள்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக அமையக்கூடியது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜென்டெக். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,487 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 13,430 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 299 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல இருக்குது. இந்த கம்பெனியோட டெட் 0.03. எட்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம். உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 342 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 11,504 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 56 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. இந்த கம்பெனி
கம்பெனியோட டெட் 0.55. 9 டிசிஎஸ் சிஸ்டம் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 248 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2764 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 35 ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 என்ற இடத்துல இருக்கிறது. டெட் 0 டெப்ட் கம்பெனி. எம்டிஆர் டெக்னாலஜி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1936, மார்க்கெட் கேப் 5955 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 53, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 ஆகவும் டெட் 0.24 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. இந்த 10 கம்பெனிகளுமே எல்லாமே பெரும்பாலும் ஸ்மால் கேப் கம்பெனிகள் எக்ஸப்ட் சோலார் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த கம்பெனிகள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கும்போது இதில் சிலவற்றை வந்து மல்டி பேக்கர் கம்பெனிகளாக உருவாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ உங்களுடைய அடிப்படையில் திறனாய்வு செய்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகள் சிலவற்றை எல்லாமே டிஃபென்ஸ் செக்டராகவும் எடுக்கக்கூடாது. சில கம்பெனிகளை உங்களுடைய அஃபோர்டபிள் ரேட்டில் என்ன இருக்குதோ நீங்கள் அதை பார்த்து நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிஸ். இதில் உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4870 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 3,25,720 கோடி. ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8323 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 என்ற இடத்துல இருக்கிறது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 412 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,1638 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5287 கோடி இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1506 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 57,210 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 549 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. நான்காவதாக கார்டன் ரீச். இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2724 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 31,209 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 527 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25 ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. மிஸ்ரிதத் நிகாம் இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 400 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 7510, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 110 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 ஆகவும் டெட் 0.17 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பப்ளிக் செக்டர் டிஃபென்ஸ் கம்பெனிஸ். ஸோ டிஃபென்ஸ் கம்பெனிகளுக்கு எப்போதுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு இடம் கொடுப்பது என்பது இந்திய மக்களாகிய நம்மளுடைய கடமை. ஸோ மறைமுகமாக நாம் டிஃபென்ஸ் செக்டருக்கு உதவி செய்கிறோம். ஸோ மேட் இன் இந்தியா மூலமாக இங்கு விற்கக்கூடிய, இங்கு விற்பனை செய்யக்கூடிய அல்லது இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய நம்மளுடைய டிஃபென்ஸ் ப்ராடக்ட் இருக்கும்போது வெளிநாடுகள் நீக்கி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஸோ அதன் காரணமாக நம்மளுடைய எக்கானமியும் இந்த டிஃபென்ஸ் செக்டர் மூலமாக சிறிதளவு முன்னேறுவதற்கு வாய்ப்பு என்பது உள்ளது. ஸோ இதில் சில பிரைவேட் செக்டர் கம்பெனியும் கொடுத்துருக்கேன், சில பப்ளிக் செக்டர் கம்பெனிகளும் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ, பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்கும் போதும் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது தான் இந்த டிஃபென்ஸ் செக்டர் உங்களுக்கு வேகமாக ஏறும். டெய்லி ஏறிட்டே இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எப்போது உங்களுக்கு தேவை இருக்குதோ, எப்போது புதுசாக ஆர்டர் கிடைக்குதோ அப்போது இந்த கம்பெனிகள் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் ஒரு மல்டி பேக்கர் கம்பெனிகளாகவும் உருவாக்க பெறுவதற்கான வாய்ப்புகளை தனகத்தை வச்சிருக்குது என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.